ஈவினிங் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக சுவாமிமலை வந்துட்டோம். சுவாமிமலை அறுபடை வீடில் ஒன்று தான். நானும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் பாப்பாவும் சரி 5 வீடு பார்த்துட்டோம். நாங்கள் பார்க்காத ஒரே வீடு வந்து சுவாமிமலை தான். ரொம்ப வருஷம் பிளான் கூட சொல்லலாம். பாப்பா வந்தப்புறம்னா அவளும் 5 வீடு பார்த்துட்டு தான் 6வது வீடு பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருக்கோம் என்னவோ. ஸோ இந்த வருஷம் நாங்கள் அறுபடை வீடோட தரிசனங்களை முடிச்சிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ சுவாமி தரிசனம் சூப்பராக இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் தஞ்சாவூர் வந்துட்டோம். தஞ்சாவூரில் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த அண்ணா அண்ட் அவங்களோட ஒய்ஃப் அண்ட் அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். ஸோ அவனோட சைந்தவி வந்து ரொம்பவே அட்டாச்ட் ஆகிட்டா. 2 பேரும் நல்லா பேசிப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிருந்தோம். நாம் சென்னையில் அட்டோ சாப்பிட்ருக்கோம் அண்ட் தஞ்சாவூரில் அத்தோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆளுக்கு ஒரு பிளேட் அத்தோ வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் கப்புள்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த அத்தோவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் புளி தண்ணியும் லைட்டாக உப்பு தண்ணியும் தெளிச்சிருந்தாங்க. அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருந்தாங்க. நார்மலி ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்தா ரொம்ப ஹெல்தி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. குவான்டிட்டி வைஸ் நம்ம சென்னை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மி தான். பட் டேஸ்ட் வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. நல்ல டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைந்தவி மோமோஸ் கேட்டிருந்தா, அதுக்காக வாங்கினோம். பட் இது வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வேகாத மோமோஸை அப்படியே கொடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வேக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கியிருந்தேன். இதனால தான் அவளுக்கு வெளியில் போனால் நான் பெருசாக எந்த ஜங்க் ஃபுட்ஸும் வாங்குறதில்ல. பட் என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். நல்ல வேளை அதை நாங்கள் நோட்டிஃபை பண்ணியிருந்தால பரவாயில்ல. இதுவே நோட்டிஃபை பண்ணாமல் பேரண்ட்ஸ் அப்படியே நீங்கள் ஃபுட்டை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கஷ்டமாக போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சசரிஸ் எல்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஃபைனலி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அன்றைக்கி டேவை முடித்தோம். எல்லாருமே வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து மைலோ சாக்லேட் ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ரா மேங்கோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காரமாக இருந்ததுங்க ஐஸ்கிரீம். ஃபஸ்ட் டைம் அதை டேஸ்ட் பண்ணினோம் நாங்கள் எல்லாருமே. அண்ட் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்தால் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு நல்லா நாங்கள் கதை பேசி ஜாலியாக அன்றைக்கி என்ஜாய் பண்ணிவிட்டு நான் கூடவே ஐஸ்கிரீமையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் விலாகில் நாங்கள் என்னென்ன கோவில் போனோம் அண்ட் என்னென்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றதை ஷேர் பண்ணுறேன். பை பை.